ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். இது உங்கள் விடுதலையின் நேரம். இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சி நமக்கு ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கிறது. மாத்திரமல்ல, அது நம்மை விடுதலை செய்கிற வார்த்தைகளாக ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிறார். இப்பொழுதும் கண்களை மூடி இந்த நாள் தியானத்திற்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் ஆண்டவரே எங்களுக்கு சத்தியத்தை போதித்து தாரும் அப்பா. ஆண்டவரே, உமக்குள்ளாக நாங்கள் புதியாய் பிறந்த குழந்தைகளாகி எங்களை ஆண்டவரே உமக்குள்ளாக ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி வழிநடத்தி பலப்படுத்தும்படியாய் மன்றாடுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். 1 முதல் 11 வசனத்தில் நாம் அங்கே தியானித்தோம். நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், உங்களுடைய மனதை புதிதாக்கி கொள்ளுங்கள். உங்களுடைய மனதிலே நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன், இனி நான் எப்படி பாவம் செய்ய முடியும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். 2வது பகுதியில் 12வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் அங்கே அவர் 2 காரியங்களை நம்ம கற்றுத்தருகிறார். அங்கே ஆண்டவருடைய வசனத்தை 13ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் அவயவங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். புதிதாய் நீங்கள் ஆண்டவர்களை வந்திருக்கிறீர்கள், ஆண்டவருடைய அன்புக்குள்ளே வந்து விட்டீர்கள். கிருபை உங்கள் மேல் பிரசன்னமாகிறது. சின்ன சின்ன நீங்கள் கேட்கிறதையெல்லாம் ஆண்டவர் உடனே தருகிறார். அற்புதங்கள் நடக்கிறது. ஆச்சரியமாய் உங்களுக்கு இருக்கிறது. கொஞ்ச நாள் விட்டு வந்த பழைய பாவ ஆசை மறுபடியும் வருகிறது. திகைத்து போகிறோம். நிறைய இளைஞர்கள் மாநாட்டிலே எந்த இடத்திற்கு போய் இளைஞர்களை சந்தித்தால் அவர்கள் சொல்லுகிற முதல் காரியம், பிரதர், நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானம். ஆனால் கொஞ்ச நாள் தான் பிரதர். வேகமாய் ஜெபம் பண்ணினோம், ஆசையாய் பைபிள் வாசித்தோம், உள்ளூர் ஊழியங்களிலே எங்கள் சபையிலே ஊழியங்களிலே இணைந்து கொண்டு பாஸ்டருக்கு உதவிகரமாய் நாங்கள் இருந்தோம். ஆனால் கொஞ்ச நாளிலே என்னென்ன பாவத்தை எல்லாம் விட்டு வந்தோமோ அந்த பாவம் மறுபடியும் என்னை வந்து மோதுகிறது. தடுமாறுகிறேன், பயமாயிருக்கிறது, போராடுகிறேன். அப்படி விழுந்து எழுந்து நான் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதுதான் சில வாலிபர் ஊழியர்கள் வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், பாவம் செய்யலாம், தப்பு இல்லை, ஏன்னா தேவனுடைய கிருபை உன் மேலே இருக்கு. அந்த கிருபை உன் மேலே இருக்கிறதுனால நீ பாவத்தில் இருக்கலாம், பாவம் நீ ஒன்றும் செய்யாது. அப்படித்தான் நம்ம அண்ணாச்சிமாரெலாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க. நவீன உபதேசம் பண்ணுறான். அவங்க சொல்கிறாங்க, பிரதர், சிலுவையிலே 2000 வருடத்திற்கு முன்பே பாவ பரிகாரியாய் அவர் மரித்து விட்டார். அவர் சிலுவையிலே அவர் பாவ பரிகாரியாய் மரித்த பொழுது நீங்கள் பிறக்கவே இல்லை, இப்போ பிறந்து வந்திருக்கிறீங்க. அவர் ஏற்கனவே உன்னுடைய பாவத்தை சிலுவையிலே ஜெயித்து விட்டார். உன் பாவத்திற்காகவும் சிலுவையில் அடிக்கப்பட்டு விட்டார். நீ விடுதலை பெற்ற பெண்மான். நீ என்ன பாவம் செய்தாலும் உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. கிருபைக்கு கீழ்ப்படு. இப்படி ஒரு அசிங்கமான தவறான போதனை. இந்த போதனை
ஏற்கனவே பாவத்திற்கும் பரிசுத்தத்துக்கும் இடையிலே தடுமாறி கொண்டிருக்கிற எனக்கு பரவாயில்ல, எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்க போல, இந்த ஊழியக்காரங்களும் இப்படித்தான் இருப்பாங்க போல, அதனால தான் இப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாவத்திலே நாங்கள் விழுந்து விட்டோம். வாலிபர்கள் கூட்டங்களில் ஒரு 10 வருஷமாக இப்போ வருகிற பிரச்சனை இதுதான். நான் இந்த வாலிபர்களுக்கு சொல்கிறதெல்லாம் ரோமர் நிருபத்தை நல்லா படி, அதிலும் அந்த 6ஆம் அதிகாரத்தை எடுத்து படி. இந்த அதிகாரத்தில் தான் அவர் சொல்கிறார், ஒப்பு கொடுங்கள், நீங்கள் ஆண்டவருக்கென்று மரித்து விட்டீர்கள், பாவத்துக்கு மரித்து விட்டீர்கள், ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள், வாழ்க்கையை ஆண்டவர் கையிலே ஒப்புக்கொடு. கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாமா? கூடாதே. நீ எப்படி பாவம் செய்ய முடியும்? நீ பாவம் செய்ய முடியும் ஏனென்றால் நீ கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறாய். பாவம் செய்ய முடியாது. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்க என்று சொல்லியும் பாவம் செய்கிறவர்கள் கிருபைக்குள்ளே வரல, ஏமாற்றுகிறார்கள். கிறிஸ்தவ சமுதாயத்தையும் கிறிஸ்தவ மக்களையும் வஞ்சிக்கிற கூட்டம் ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது. வேதனையோடும் கண்ணீரோடும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், என் அன்பு தாயே, தகப்பனே, வாலிபனே, வாலிப பிள்ளையே, உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து நான் இதை பேசுகிறேன். துணிகரம், பாழான அருவருப்புகளாக பல ஊழியக்காரர்கள் இன்றைக்கு பரிசுத்த ஸ்தலத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். பாழான அருவருப்புகள் பரிசுத்த ஸ்தலத்திலே நின்று சினிமா பாடல்களுக்கு டான்ஸ் ஆடுகிறது. வேசியின் பாடல்கள், வேசி மார்க்கத்தாருக்காக, அதிலே பிரியப்படுகிறவர்களுக்காக, அந்த வேசி மார்க்கத்திலே உழன்று கொண்டிருக்கிற ஜனங்கள் தயாரிக்கப்படுவதுதான் சினிமா துறை, சினிமா கதைகள் எல்லாமே மனதை கரைப்படுத்துகிற, மனதை கெடுக்கிற காரியங்கள் மட்டும்தான். சீரியலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, தவறான காரியங்கள், திருமண வரம்புக்கு வெளியே உள்ள அஃபேர்ஸ் எல்லாம் சரி என்று பேசிக்கொண்டிருக்கிற காலகட்டம் இது. பாவம். இப்போ சமீப காலமாக யூடியூப்லலாம் டைவர்ஸ் பண்ணு, புருஷன் உன்னையை அடிக்கிறானா, புருஷன் உன்னையை ஏசுறானா, சகிச்சுக்கிட்டு நீ வாழ வேண்டாம், வெளியில் வந்துரு. இதற்கு லட்சக்கணக்கான ஃபாலோயர்ஸ். காரணம் என்ன தெரியுமா? இந்த உபதேசம் திருமறைக்கு, பைபிளுக்கு எதிரான உபதேசம். திருமறை விவாகரத்தை அங்கீகரிப்பதில்லை. திருமணம் விவாகரத்தை எதிர்க்கிறது. திருமறை காட்டுகிற குடும்ப வாழ்வு இன்றைக்கு இல்லை. அதனால் திருமறைக்கு எதிராய் பேசுகிற இவ்விதமான பேச்சுகள் இன்றைக்கு உலகத்துக்கு நன்றாக எடுத்துக்கொள்ளுகிறது. உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். நல்ல சத்தியத்தை, சரியான காரியத்தை நீங்கள் மோட்டிவேஷனலாக பேசி பாருங்க, ஜனங்கள் வரமாட்டார்கள். அவர்களுக்கு அது பிடிக்காது. எங்கெல்லாம் வசனத்துக்கு புறம்பா பேசுகிறாங்களோ அங்கெல்லாம் கூட்டம் சாடும் பாருங்க. அதில் ஒன்று தான் சினிமா தியேட்டரும் டாஸ்மாக் கடை. வசனத்துக்கு விரோதமானது. அப்போ வசனத்துக்கு விரோதமான விஷயத்தை பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நீ கொண்டு வந்தால் எவ்வளவு பெரிய அருவருப்பை பாருங்க. இந்த 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அவர் சொல்றாரு, உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாய் தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். முதலாவது எண்ணிக்கொள்ளுங்கள், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் அப்படி நினைச்சுக்க. பாவம் உனக்கு முன்பாக வருகிறது,
இச்சையான காரியங்கள் உங்களுக்கு முன்பை தேடி வருகிறது, உள்ளம் அதிலே லயிக்க ஆரம்பிக்கிறது, பாவத்தில் வலிவு போகிறோம் என்கிற நிலைமை வரும் பொழுது நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், பாவத்துக்கு நான் ஏற்கனவே செத்துட்டேன், இனி அதில் நான் எப்படி பிழைப்பேன்? நான் ஆண்டவருடைய மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறேன், நான் எப்படி பாவத்திற்கு பிழைக்க முடியும்? எண்ணிக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக ஒப்புக்கொடுங்கள். உங்கள் சரீரத்தின் அவயவங்களை, கைகளை, கால்களை, கண்களை, வார்த்தையை, உங்களுடைய நாவை, உங்களுடைய செவிகளை, உடல் உணர்ச்சிகளை கூட தெய்வத்திற்கு ஒப்புக்கொடுங்கள். என்னை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, உடைய கிருபையினால் என்னை ஈர்த்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி பாவத்தின் கொடுமையை குறித்து இரண்டாம் பகுதியிலே அவர் பேசுகிறார். பாவம் எவ்வளவு கொடுமை உள்ளது. நியாயப்பிரமாணம் நல்லது, ஆனால் நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் பாவம் உயிர் பெற்று எழும்புகிறது. இச்சை பாவம் என்று நியாயப்பிரமாணம் சொல்லாவிட்டால் இச்சை பாவமாக எனக்கு தெரிந்திருக்காது. ஆனால் நியாயப்பிரமாணம் இப்பொழுது அது பாவம், அதை பாவம் என்று சொன்ன பொழுது அந்த பாவம் உயிர் பெற்று எழுந்து என்னை சிறையாக்கி கொள்கிறது. மிக தெளிவாகவும் எளிமையான தமிழ் வார்த்தைகளிலே இந்த இரண்டாம் பகுதி நமக்கு விளக்கமாய் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் எடுத்து வாசிக்கலாமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுது பாருங்க. ஆகையால் 12வது வசனம், நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஏன் தெரியுமா? 14வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதே. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள், நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன். பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. நானாய் விரும்பி செய்கிற வரை, நானாய் விரும்பி பாவத்தை செய்கிற வரை பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்? நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன். நான் ஏசப்பா பிள்ளை. ஜெய கிறிஸ்து எனக்கு முன்னால் போகிறார். அவர் பாவத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர். அவர் எனக்கு முன்பாய் போய் கொண்டிருக்கிறார். பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. நானாய் தப்பு செய்தால் தான் உண்டு. இனிமே அதை ஆண்டவர் தெளிவாய் எழுதுகிறார். இன்னைக்கு பல தேவ மனிதர்கள், இளம் ஊழியர்கள், அவர்களுக்கு பண ஆசை பிடித்த பாவம் செய்கிறவர்கள். பண ஆசை, பொருள் ஆசை, அது விக்கிரக ஆராதனை. கிட்டத்தட்ட ஸ்தாபனங்களுக்கு வெளியே நின்று ஊழியம் செய்கிற இண்டிவிஜுவல் ஊழியர்கள், அவர்கள் பண ஆசையாய்த்தான் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி என்று வேதம் சொல்லுகிறது. எதற்கெடுத்தாலும் பணம். இந்த வெளியே, சபைக்கு வெளியே நின்று தனித்தனியான பேனரில் நின்று ஊழியம் செய்கிற இந்த ஊழியக்காரர்களை உங்கள் ஊர் கன்வென்ஷனுக்கு கூப்பிடுங்க. காணிக்கை தர முடியாதையா, இலவசமாய் எங்கள் ஊரில் வந்து சுவிசேஷம் அறிவிங்கன்னு கூப்பிடுங்க. வரமாட்டாங்க. கூலி பேசித்தான் வருவாங்க. ஆனால் இங்கே சபையில் இருக்கிற பாஸ்டர்களை குறை சொல்லுவாங்க. சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இவர் என்னமோ இலவசமாக வேலை செய்கிற மாதிரி. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, பாவம் உன்னை மேற்கொள்ள மாட்டாது. ஏன்னா நீ கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறாய். நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். மூன்றாவதாக ஆண்டவருடைய வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருந்தீர்கள், இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டீர்கள்.
நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏன் இந்த தவறான உபதேசங்கள் வருகிறது தெரியுமா? இந்த ரோமர்கள் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு புதிதாக ஆண்டவருக்குள்ளே பிறந்த அல்லது சமீபத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆண்டவருக்குள்ளாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுக்கு அடிமைகளாய் மாற வேண்டும். ஒரு கட்டத்தில் சினிமா துறையிலிருந்து ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. சினிமா துறையிலிருந்து ஒரு சிலர் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டு துறையை விட்டே வெளியில் வந்தாங்க. அந்த துறைக்குள்ளே இருந்துக்கிட்டே நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறது பொய், தவறான காரியம். கேட்டால் சினிமா எனக்கு தொழில், நான் பரிசுத்தமாக தான் இருக்கேன். சரி, நீ பரிசுத்தமாக இருக்க, தப்பு செய்யலை. ஆனால் நீ எடுக்கிற காட்சிகள் ஆயிரம் இளைஞருடைய மனதை கெடுக்கிறதே, அது தவறு இல்லையா? சிகரெட் குடிப்பது பாவம் என்றால் சிகரெட்டை தயாரிப்பதும் பாவம் தானே. சிகரெட்டை தயாரிக்கிற அந்த மேனேஜர் சிகரெட் ஸ்மோக் பண்ண மாட்டார். எனக்கு தெரிந்த ஒரு வாலிப தம்பி டாஸ்மாகில் சூப்பர்வைசராக இருக்கிறார். அவர் குடிக்க மாட்டார். அவர் ஒரு டிராப்பு கூட குடித்ததில்லை, குடிக்க மாட்டார். நல்லா தெரியும் எனக்கு. ஆனால் அவர் என்ன வேலை பார்க்குறார்? லட்சக்கணக்கான மக்களுக்கு மதுபானத்தை விற்பனை செய்கிற அந்த தொழிலில் அவர் கேட்டது கவர்மெண்ட் ஜாப்ங்கிறார். எவ்வளோ பெரிய மோசடியான காரியம் பாருங்கள். அப்படித்தான் சினிமா துறையில் இப்போ ஒரு சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஜெபங்களுக்கு கூட வர்றாங்களாம். வேதனையான விஷயம், மனம் திரும்பாத கிறிஸ்தவம். ஆனால் அன்னைக்கு சில நடிகர்கள் மனம் திரும்பி வந்தாங்க. வந்தவங்களில் பலரும் திரும்ப அந்த பாவ வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாங்க. ஒரே ஒருவர் மாத்திரம் அந்த துறை அருவருப்பானது என்று அதிலிருந்து விடுதலை பெற்று வந்த மனிதர் இன்று வரை தன் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டு வாழ்கிறார். உங்களுக்கு தெரியும் அவர் யார் என்று. அவர் ஒருத்தர் தான். அவர் எங்கே கன்வென்ஷன் பிரசங்கம் பண்ண அவரை அழைத்தாலும் இயேசுவின் அடிமை அப்படின்னு தான் அவர் பெயரை போடுவார். நான் இயேசுவுக்கு அடிமை. அவர் ஏன் இன்னைய வரைக்கும் பாவம் அவரை மேற்கொள்ளலை? இன்னைய வரைக்கும் அவர் ஏன் தப்பு செய்யலை? பரிசுத்தமாகவே இன்னைய வரைக்கும் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னா காரணம், அவர் தன்னை அடிமையாக இயேசுவுக்கு ஒப்புக்கோ. அவருக்கு தெரியும், முன்னே நான் பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன், பிசாசுக்கு அடிமையாக இருந்தேன், அவன் சொல்வதையெல்லாம் செய்து கோபாக்கனியின் பிள்ளையாக இருந்தேன். இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி என்னை தன் சொந்த மகனாய் மகளாய் அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது நான் இப்பொழுது இயேசுவுக்கு அடிமை. இந்த 22வது வசனத்தை நல்லா அடிக்கோடிட்டு வைத்து திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவு நித்திய ஜீவன். உங்களை அடிமையாய் மாற்றுங்கள். நான் இனி இயேசுவுக்கு அடிமை. அவர்தான் என் எஜமான். எஜமான் சொல்வதை மட்டும்தான் வேலைக்காரன் அடிமை செய்ய வேண்டும். அடிமைக்கென்று தனியாய் ஒரு சித்தம் இருக்கக்கூடாது. எஜமான் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் கிடைக்கும் பலன். ரொம்ப பேர்
வாலிபர் கூட்டங்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆண்டவருக்கு தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கிறார்கள். உடனே அவர்களுடைய எல்லா பாவத்தையும் ஆண்டவர் துண்டித்து விடுகிறார். பிசாசின் அந்த ஆளுகையில் இருளின் அதிகாரத்தில் நின்று அவர்களை விடுதலை செய்து ஒளிக்குள்ளே அழைத்து வருகிறார். சந்தோஷமாய் வருகிறார்கள், சாட்சியெல்லாம் சொல்லுகிறார்கள், என்னையன் ஆனந்தம் என்னையன் ஆனந்தம் என்று பாடுகிறார்கள். அந்த மகிழ்ச்சி சில மாதங்கள் தான். மறுபடியும் பாவம் அவர்களை வந்து மோதி அடிக்கிறது, தடுமாறுகிறார்கள், பலர் அதிலே விழுந்து போகிறார்கள், அதிலே பலர் பின்வாங்கி போகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் இருளின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு வந்தவர்கள் உடனே அவர்கள் இயேசுவுக்கு அடிமையாய் மாறிவிட வேண்டும். பாவ ஆளுகைக்குள்ளே இருந்தேன், ஆண்டவர் விடுதலை செய்தார், நான் இப்பொழுது கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளே வந்து விட்டேன், நான் இப்போ கிறிஸ்துவுக்கு அடிமை, இயேசுவுக்கு அடிமை. அப்போதான் பரிசுத்தம் ஆகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். கொஞ்சம் கொஞ்சமாய் நீங்கள் எத்தனை பழைய பாவங்கள் மோதியடித்தாலும், புதிதாய் தவறு செய்வதற்கு சந்தர்ப்பத்தை கொண்டு வந்து சாத்தான் முன்னாடி போட்டாலும் தவறே செய்ய மாட்டோம். நாமாய் தேடி போய் பாவம் செய்ய மாட்டோம். நாமாய் தேடி போய் பாவம் செய்யாதவரை கிருபைக்கு நீங்கள் கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. வெற்றி உள்ள ஜெய ஜீவியம் செய்வீர்கள். பாவத்துக்கு கூலி மரணம். ஆனால் நீங்கள் இயேசுவுக்கு அடிமையானதினால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் அவயவங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? அடிமையாய் நீங்கள் மாறுவீர்களா? இயேசுவுக்கு அடிமையாய் மாறுவீர்களா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஆண்டவரே எங்களை முடிசூட்டுகிற ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடுமை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்கள் சரீரத்தின் அவயவங்களை இப்பொழுது ஜெபத்திலே ஆண்டவரே ஒவ்வொருவரும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் எண்ணிக்கொண்டோம், இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறோம், அடிமைகளாய் மாறுகிறோம். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய அடிமையாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள். சாவுக்கீனமான இந்த சரீரத்தில் பாவம் ஆளாதிருக்கும்படிக்கு பரிசுத்த சிந்தை எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே தேங்க்யூ ஃபாதர். நன்றி நன்றி. தேவ பிரசன்னத்திற்காய் நன்றி. யார் யார் எங்கெங்கே இருந்து ஜெபிக்கிறீர்களோ அத்தனை பேர் மேலும் உடைய வல்லமை வருகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நீர் தொடுகிறதற்காய் நன்றி. உடைய கிருபை அவர்களை மூடுகிறதற்காய் நன்றி. பாவத்திலிருந்து அவர்களை முழுவதுமாய் விடுதலை ஆக்கிவிட்டதற்காய் உமக்கு நன்றி. அவர்கள் உமக்கு அடிமைகளாய் தங்களை ஒப்புக் கொடுக்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே நன்றி. அவர்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் அவர்களை மேற்கொள்ள மாட்டாதே. பிள்ளைகளை பரிசுத்தமாய் பாதுகாத்தருளும். ஆண்டவரே, அவருடைய சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்கள், நோய்கள், வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் விலகட்டும். ஆண்டவரே, சரும வியாதிகளிலிருந்து, தோல் வியாதிகளிலிருந்து பிள்ளைகளை இப்பொழுது விடுதலை ஆக்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும். ஆண்டவரே, ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே பிள்ளையுடைய சரீரங்களிலே பல மாற்றங்கள் உண்டாகட்டும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். ஒருவேளை பாவத்தோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிற இந்த அனுபவத்தில் இருப்பீர்களானால், இன்றைக்கு வருகிற நூதனமான உபதேசங்கள் ஒருவேளை குழப்பங்களை உங்களுக்கு உண்டாக்கி இருக்குமானால், நீங்கள் வசனத்தின் அடிப்படையில் நல்ல தெளிவாய் காரியங்களை புரிந்து கொள்ள திரையில் காண்கிற என்னுடைய நம்பருக்கு
நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து ஆண்டவருக்குள்ளாக பரிசுத்த மாளிகையாய் எழும்புவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.